மன்னவா சரி ஆதாரமாக சேர்த்துட்டு வந்திருப்பாய். அப்படியே அகற்றுப்பாங்க. ஆனால் மன்னவா தேவி, அதாவது எப்படி தெரியுமா? எப்படி? நானும் அரமனையில் இருந்த பெண்ணு நிறைய வேலையில் அழைத்தீங்களே, என்ன காரணம் காணும்? தன் மகனாகி லட்சகுமாரனுக்கு பொண்ணை கேட்க வேண்டும். அதனாலே என்னுடைய நடுவிட்டு தொடர்பு என் குத்தலகை என் மாமாவை கூப்பிட்டு கேட்டேன். அப்ப என் மாமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? யோதனா எந்த சொன்னாலும் ஒண்ணு கிடைக்காது. இருந்தாலும் என்னுடைய தம்பியாகிய கண்ணன் இடத்துல ஒரு பொண்ணு இருக்கின்றது. அதனாலே அவரிடம் சென்று பொண்ணு கேட்டால் கொடுப்பாரு. ஒரு நாளை எதிரி பாண்டவர்கள் எதிரிக்கிட்ட அந்த பொண்ணு இருந்தாலும் நீ அவரிடத்துல போய் பொண்ணு ஆதிமாய கண்ணன் தங்கை சுபத்திரி மகனாகிய வீரவாள் அபிமன்னே இருக்கின்றார். அன்னவருக்கு மட்டும்தான் அந்த பொண்ணு சொந்தம். அதனால நீ
நீ வந்து நம்மளுடைய மகனுக்கு தான் நாம கேட்க வேண்டும். ஓஹோ, அதனால போகணுமா? ஆமா சாமி மன்னவா, அதாவது என்னோட உடன் பிறந்தது என்னுடைய தங்கை சுபத்திரை. ஆமா, உனக்கு என்னங்க வேணும்? இருந்தாலும் எனக்கு கொளிஞ்சாத்தான். ஆமா, வேற யாரும் இல்ல. இதுக்காக நான் விட்டு கொடுக்க வேண்டுமா? சாமி மன்னா, அதாவது என்னுடைய தங்கை பெத்தா புள்ள வேற இல்ல. எல்லாம் ஒன்று. என்னுடைய வயிற்றுல நான் பெற்றா புள்ள வேற இல்ல. எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒரு புள்ள தானே. உண்மைதான். என்னுடைய தங்கை புள்ளதான். அதாவது என்னுடைய ஆதிமாயனுடைய கண்ணனுடைய தங்கச்சியோடைய புள்ளைய இருவாள் அவை மன்னங்கிட்ட போய் வாகப்பட்டு வாழ்த்தியுமே சாமி. எப்படி 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 என்ன சொன்ன எனக்கு சரியா கேட்கல. உள்ள இல்ல அண்ணன் புள்ள வேறையான்னு கேக்குறேன். அண்ணன் புள்ள வேற என் புள்ள வேறையான்னு கேக்குறியா? ஆமா, அது என்ன நெசம்தான். இது யாரு? எங்க வா, நீங்க கேளுங்க. இது யாரு உனக்கு? என்னுடைய மாலையிட்ட மன்னவர். அப்ப இவரு ஆம்பளை தானே? ஆமா. நானு நீ ஆம்பளை தான். ஆம்பளை தானே? ஆமா. அப்ப இவரு போட்டான்னா நான் போட்டான்னா? அண்ணன் புள்ள வேற என் புள்ள வேற ரைட்டு. அப்ப அவரு ஆம்பளை நானும் ஆம்பளை தானே? அப்ப அவரு போட்டான்னா நான் போட்டேன்னா வா போலாம். இல்ல வேணான்ற. ஏன்ற? இல்ல வேணா. என்னதான் இருந்தாலும் அதாவது மாலையிட்டு மன்னவருக்கு மட்டும்தான் வாக்கப்படணும்னு என்னுடைய உத்தரவு. உத்தரவு? ஆமா. எனக்கு அப்படி இல்ல. நான் எங்க வேணாலும் நாயாட்டம் மேய்ஞ்சிட்டு இருப்பேன். நீ மேய்வ இருக்கட்டும். சரி சாமி மன்னா, அப்படி இருந்துட்டாலும் நம்மளுடைய மகனாகிய இலக்கிய குமாரனுக்கு நீங்க பொண்ணுக்காக போலான்னு சொல்றீங்க. உண்மையா? போகலாமா? போலாம். போய் தான் ஆகணுமா? ஆமா. போலாமா? போய் தான் ஆகணும். கேளுங்கள் சபையார். மன்னன் துரியனும் தன்னுடைய தேவியாகிய பானுமதியும் வைகுண்டத்தை பொற்பிடமாக இழந்தவர்களே கண்ணனிடத்தில் பெண் கேட்க போக, அதே சமீபத்தில் வைகுண்டத்தை தகத்தோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய கண்ணன் சபைக்கு வருவதன் காண்க.